அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். நம்ம அக்ரிபாத் ரீமெடிக்கல் பசங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரீமெடிக்கல் அட்டெண்ட் பண்ணதவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்ணணும்? எப்படி அப்படின்னு போட்டிருந்தோம். ஒரு 5 பசங்க நமக்கு வந்து நேர்ல வந்து பார்த்துருந்தாங்க. ஒரு 3 பேருக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் எப்படி இப்படி ரீமெடிக்கல் என்ன சார் பண்ண அப்படி இந்த மாரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா மெடிக்கல் ஒரு 5 4 இன்னும் ஒரு 4 பசங்க வந்து ஆல்ரெடி ரன்னிங்ல விட்டுட்டாங்க. ரீமெடிக்கல் விட்ட பசங்க ஒரு 2 பசங்க கால் பண்ணியிருந்தாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் பசங்களுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு அதிர்ஷ்டம்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவோட இது 2வது பார்ட். ஏன் இது 2வது பார்ட் அப்படி சொல்லணும்னா, ஒரு 8th முடிச்ச ஒரு பையன். இல்ல 10த்ல படிப்பு வந்திருக்காது. ஒரு 210 ஜஸ்ட் ஏதோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. 175 190 மார்க் கிட்ட ஜஸ்ட் பாஸ் பண்ண பையன். இல்ல 10த்ல ஃபெயில் ஆன பையன். ஒரு மேத்ஸ் ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆயிருக்கும். நம்மளால மத்த பசங்களுக்கு போட்டி போட்டு போக முடியாது. ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு நம்மளால போக முடியாது. ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். அப்பா, அம்மா வந்து ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கும். கூலி வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம தான் அந்த குடும்பத்துல ஒரு ஆண்மகனா இருப்போம். நம்மளால ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு ஒரு சில கிராமங்கள்ல போய் இந்த இப்படிலாம் வேலைகள் இருக்கு அப்படின்னு கூட போய் சேராது. அக்னிபாத்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கூட சில கிராமங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஏன் அப்படின்னா அக்னிபாத் வரப்போகுது. அக்னி வீரர், தமிழ்ல அக்னிவீர். டெக்னிக்கலு, கிளர்க்கு, ஸ்டெனோ கீப்பரு, ட்ரேஸ்மேனு, ஆர்மில நர்சிங்கு இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்கு. இப்போ ஒரு 8th முடிச்ச ஒரு பையன், சார் நான் கணக்கெல்லாம் நல்லா போடுவேன் சார். ஆனா எனக்கு 2 சப்ஜெக்ட் இங்கிலீஷ் போயிருச்சு சார். 10த்ல 9th 10th என்னால படிக்க முடியல சார். வயசு 19 வயசு ஆகுது சார். நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா, ட்ரேஸ்மேன் ஒரு ஆர்மில இருக்காங்க அக்னி வீரர்ல. வெறும் 8th முடிச்சிருந்தாலே போதும். 10th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க 23 வயசுக்குள்ள. அதான் நான் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணும்னா 25 வயசுல தான் சார் நான் போய் ஜாயின் பண்ண முடியும். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம். நான் எப்படி சார் கம்மியான வயசுல போக முடியும் அப்படின்னா, 17 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள நம்ம வந்து ஆர்மி போலாம். 23 வயசுக்குள்ள. இப்படி ஆர்மி செலக்ட் ஆத பசங்க நம்ம அகாடமில வந்து தங்கி இருந்து நீங்க படிக்கலாம். நம்ம அகாடமிக்கு தங்க வர பசங்களுக்கு இடம் தங்கறதுக்கு நம்ம ஃப்ரீயா எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு ஒரு பையன் அரசு வேலைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் எடுத்து முன்னெடுத்து இதை பண்ணிட்டு இருக்கோம். 18 வயசு பையன் எப்படி சார் நான் வந்து தங்கி இருந்து படிச்சா பாஸ் ஆயிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம அகாடமில படிச்சு ஒரு வேலை நீங்க பாஸ் ஆகல 23 வயசுக்குள்ள அப்படின்னா, உங்களுக்கு அகாடமி சார்பா இந்த 10,000 ரூபாயை தாரோம். 10,000 ரூபாய் அகாடமி சார்பா 10,000 ரூபாய் அந்த பையனுக்கு வழங்கலாம்னு இருக்கும். உங்க அகாடமில படிச்சனால பாஸ் ஆக முடியும் சார் அப்படின்னு சொல்றது பேருக்கு 10,000 ரூபாய் நம்ம அகாடமி சார்பா கொடுக்க போறோம். எப்படி சார் இதுக்கு என்ன சார் என்ன எப்படி சிலபஸ் என்ன என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரேஸ்மேன் வெறும் ஒரு 50 மார்க், 50 கொஸ்டின், 100 மார்க். இதுல ஜிகே 15, ஜெனரல் சயின்ஸ் 15, மேக்ஸ் 15, ரீசனிங் 15. மேக்ஸ் ரீசனிங் போட்டாலே நமக்கு வந்து மேக்ஸ் ரீசனிங் 20 கொஸ்டின், அதாவது 40 மார்க். எத்தனை மார்க் எடுத்தா பாஸ் ஆகலாம்? மினிமம் 30 மார்க் எடுத்தாலே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். 30 மார்க் எடுத்து நான் ரன்னிங் ஃபுல் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாம் பாஸ். ரன்னிங் தான் இங்க ஒரு மேட்டர். பெரிய விஷயம் எப்படின்னா 1.5 கிலோமீட்டர் ரன்னிங், அதாவது 1 600 மீட்டர் ரன்னிங்க. ஆர்மி ரன்னிங்லாம் பார்த்துருப்பீங்க. ரோப் போட்டு சடக்கு நிப்பாட்டுவாங்க. அதிகப்படியான டயத்துல நம்ம முடிக்கணும். ரன்னிங் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கும் அப்படிங்கிற பொறுத்து அடுத்து எக்ஸாமும் ரன்னிங்கும் இந்த நேரத்துல 2 கண்ணா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு நேரத்துல ரன்னிங் பாஸ் பண்ணாலே நமக்கு கிடைச்சிடும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எக்ஸாம் வந்து மெயின் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் சென்றடையாத சில ஊர்களுக்கு பசங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆர்மில செலக்ட் ஆகிற 25% ஆர்மில வந்து பர்மனன்ட் போஸ்டிங்கா செலக்ட் பண்ணுறாங்க. ஆர்மி போயிட்டா சார், ஆர்மி போயிட்டோம் சார், எத்தனை வருஷம் சர்வீஸ்? 4 வருஷம் சர்வீஸ். இன்னும் மாற்றங்கள் நிறைய வரும். மொத்த பேருமே நம்ம ஆர்மி அவங்க பர்மனன்ட் போஸ்டிங் ஆக்கிடணும் அப்படின்னா வரும். இப்போதைக்கு 25% பர்மனன்ட் போஸ்டிங் ஆக்கிடலாம். டெக்னிக்கல் எக்ஸாம் என்ன சார் அப்படின்னா, டெக்னிக்கல் மொத்தம் 50 கொஸ்டின். அதுல ஜிகே 10, மேக்ஸ் 15, பிசிக்ஸ் 15, கெமிஸ்ட்ரி 10. மினிமம் ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் சரியா போனா, நீங்க தவறா கொஸ்டின் போட்டீங்கன்னா 1 மார்க். 80 மார்க் எடுத்தா எக்ஸாம் பாஸ். நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லுது, மேக்ஸுக்கு ரீசனிங் இந்த மாதிரி நீங்க போட்டிருந்தாலே மேக்ஸ் இந்த இடத்துல 15. உங்களுக்கு இதுவே 60 மார்க் ஆயிடுச்சு. மொத்தம் வரும் 200 மார்க் கொஸ்டின். 60 மார்க் 80 மார்க். 80 மார்க் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே 80 மார்க் எடுத்தாலே நீங்க எக்ஸாம் பாஸ். அப்போ நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்டா ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே மற்ற சப்ஜெக்ட் நம்ம ஓரளவுக்கு லைட்டா பார்த்துட்டு போயிருந்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம பசங்க வந்து சில பசங்களுக்கு தெரியாம ஏஜ் போயிருது. நம்ம போலீஸ் படிக்கிற பையன் வந்து இப்பதான் ஒரு 25 வயசு பையன், நான் ஒரு 5 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. எஸ்ஐக்கு ஒரு 7 8 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பசங்க சொல்லுது, சரி சார் எங்களுக்கு எல்லாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்க அக்னிபாத் போயிருப்போம். போன அக்னிபாத்ல ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின்,
3 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 180 நிமிஷம். இது போன அக்னிபாத்ல ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின். அப்போ ஜென்ரலா ஒரு 8த், 9த், 10த் படிச்ச ஒரு பையனுக்கு 12th பையனுக்கு வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஜிகேவா இருக்கட்டும், எந்த டாபிக்கா இருக்கட்டும். அப்ப நம்ம இதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து ஒரு 17 வயசு ஆயிருச்சு, பையன் சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பி விடணும், இல்ல ஐடிஐ மார்க் கம்மியா இருக்கு, ஆனா அவன் ஆர்மி போக ஆசைப்படுறான், துருதுருன்னு இருக்கான் அப்படின்னா அவனை சரியான முறையில பயன்படுத்தினா நீங்க ஆர்மி அனுப்பி விடலாம். கரஸ்ல 12th படிப்பான், 10th படிக்கிற பையன் இல்ல டிகிரி கரஸ்ல போட்டிருப்பான், நாளைக்கு வேலைக்கு போயிட்டா எந்த ஒரு அரசு வேலைக்கு போனோம்னா அந்த இடத்துல அந்த பையன் இருக்க மாட்டான். கஷ்டப்படுற பையன் அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி மேல போகணும்னு யோசிப்பான். அந்த நேரம் அதுக்கு மேல ஒரு அதிகாரி போஸ்டிங் எக்ஸாம் எழுதுவான். நாளைக்கு அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கும். 17 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள ஒரு இளைஞன் எப்படி இருக்கானோ அதுதான் அந்த இளைஞனோட வாழ்வை முடிவு பண்ணும். தவறான நண்பர்களோட தவறான பாதைக்கு போனா அவனோட வாழ்க்கை தவறா போயிடும். சரியான பாதையை தேர்ந்தெடுத்தா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நாட்டுக்காக நான் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞனுக்கு இது நம்ம அகாடமி சார்பா இது ஒரு துடிப்பான விஷயமா இருக்கட்டும் தான் நம்ம அகாடமியில படிச்சு அந்த பையனால போக முடியல அப்படின்னா நாங்க 10,000 ரூபாய் தாரோம் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கோம்னா பசங்க படிக்கணும், நிறைய பேர் நம்ம அகாடமியில வந்து ஜாயின் பண்ணணும், நிறைய பேருக்கு தெரியுது இந்த விஷயம் அப்படின்னு ஒரே காரணத்தால தான் மேலும் நம்ம அகாடமியில வந்து பிசி எக்ஸாமுக்கு ஃப்ரீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், ஃப்ரீயா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அகாடமியில ஹாஸ்டல் ஃப்ரீ, கிளாஸ் பிசி ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், இலவசமா பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பையன் அரசு வேலைக்கு போகணும்னு ஒரு காரணத்தை முன்னெடுத்து தான். அதனால இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற பசங்க படிச்சிருக்க பசங்க அப்பா அம்மா மற்றவங்க போய் சேரட்டும். வீடியோ எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும். நன்றி, வணக்கம்.